தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு ராஜமன்னார்குடியில் இருந்து சுயேட்சை வேட்பாளர் நான் நமச்சிவாயம் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடைய அடிப்படை தேவை அப்படின்னா சிறந்த கல்வி, அதைவிட ரொம்ப முக்கியமானது சிறந்த மருத்துவமனை. இது ரெண்டுமே மனிதர்களாகிய அனைவருக்கும் இது முக்கியமான ஒரு விஷயம். கல்வி அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெம்பரவரி ஸ்டாப் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கன்ஃபார்ம் லெட்டர் கொடுங்க. ஏன்னா டீச்சருடைய வேலையும் அவங்க சேர்ந்து பண்ணுறாங்க. 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க கன்ஃபார்ம் லெட்டர் கொடுக்கணும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா 10 வருஷம் 5 வருஷம்னு சொல்கிறது சாதாரணமாக நம்ம சொல்லலாம். அவங்க கம்மியான சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. மருத்துவமனை அடிப்படை தேவை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். களத்தில் இறங்கி நீங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். யாரையும் நம்பாதீங்க. எல்லாரும் இங்கே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் மேலோட்டமாக பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் சுத்தமாக இருக்கா, சுத்தமாக இருக்கு, ஏன் சுத்தமாக இல்லை, இந்த மாதிரி மேலோட்டமாக தான் கேள்வி கேட்க தெரியுது. நல்ல ஆராயணும், ஆராய்ச்சி செய்யணும். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு நர்ஸு 5 பேர் வேலையை பார்க்குறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டெம்பரவரியா நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. டாக்டர் பார்க்க வேண்டிய வேலையை நர்ஸ் பார்க்குறாங்க. நர்ஸ் பார்க்க வேண்டிய வேலையை வாட்ச்மேனோ இல்லை அங்கே இருக்கிற சுத்தம் செய்கிறவங்களோ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதை நீங்கள் ஆராய்ச்சி செய்யணும். நான் கண் முன்னாடி பார்த்தேன். கண் முன்னாடி பார்த்ததுனால தான் நான் அதை வெளிப்படுத்துறேன். ஏன்னா மக்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஏன்னா வயிற்று பசி, வேலைக்கு போகணும், வேலைக்கு போனாதான் சோறு திங்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கு நாங்கள் போராட்டம் பண்றதுக்கு மனிதர்கள் அவங்களுக்கு நேரம் பத்தல. அதான் சொல்றேன், பசிக்காக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டெம்பரரி